சிவம் மருத்துவமனை. ஆரோக்கியமே வரம். எல்லாருமே நம்ம வாய்க்கு எதெல்லாம் ருசியாக இருக்கோ பார்க்குறது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு உள்ளுக்கு இருக்கிற உடல் உறுப்புகள் நிறைய பாதிப்பு வருது. அதை யாருமே நம்ம பார்க்குறதில்ல. அன்னைக்கு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டோமா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ரொம்ப காரமாக சாப்பிட்டோமா அப்படின்னு மட்டும் நினைக்கிறோம். அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம உள்ளுக்கு இருக்கிற உடல் உறுப்புகள் பாதிப்படைவதை சரி பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்கிற டிப்ஸை நீ ஃபாலோ பண்ணுங்கள். அந்த உள்ளுக்கு இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாமே கிளென்சிங் முழுமையாக நடக்கும். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம கிராம்பு இருக்கு இல்லையா, நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 100 ml தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. அதோட பனவெல்லம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து காலையிலையும் ஈவினிங்லேயும் நீங்கள் அதை குடிச்சிட்டு வரும்போது உள்ளுக்கு இருக்கிற உடல் உறுப்புகள் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி உள்ளுக்கு இருக்கிற உடல் உறுப்புகள் தூய்மை அடையும். முக்கியமாக பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இந்த கஷாயம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற கழிவுகள் முழுமையாக வெளியே போகும், உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். நம்ம திருவண்ணாமலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான மாபெரும் இலவச மருத்துவ முகாம். டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான். நான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான். சொன்னது பூரா குணமாயிடுச்சுங்க. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது, கனிமொழி அம்மா கிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் கை கால் வலி, மூட்டு வலி, சர்க்கரை நோய், ஆஸ்துமா, சைனஸ், இருதய பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், வாத நோய்கள், மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை.